வடிவேலு 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் மனநிலையை ஒருநிலைப்படுத்த பயன்பட்டு வரும் ஒரு மந்திர சொல். உடல் மொழி, வார்த்தை ஜாலம் என ரசிகர்களை கட்டி போட்ட வடிவேலுவின் திரை வாழ்க்கை பயணம் என்பது அவ்வளவு எளிதாக கடந்து செல்லக்கூடியதல்ல. மதுரையை சேர்ந்த நடராஜன் சரோஜினி அம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர் நடிகர் வடிவேலு. இவருக்கு 3 மகள்களும் ஒரு மகனும் உள்ளார். வடிவேலு தனது சிறு வயதில் இருந்தே பள்ளிக்கூடமே செல்லாமல் நண்பர்களுடன் சேர்ந்து சிறு சிறு நாடகங்களில் நகைச்சுவை நடிகர் வேடமிட்டு நடித்து வந்துள்ளார். இந்நிலையில் எதிர்பாராத விதமாக வடிவேலுவின் அப்பா மரணமடைய வடிவேலுவின் குடும்பம் மிகவும் வறுமைக்கு தள்ளப்பட்டது. அதன்பின் மதுரையில் புகைப்படங்களுக்கு பிரேம் மாட்டும் ஒரு சிறிய கடையில் வடிவேலு வேலை செய்து வந்தார். வடிவேலுவின் ஊருக்கு ஒருமுறை ராஜ்கிரண் சென்றிருந்த போது நடிகர் ராஜ்கிரனுடன் வடிவேலுக்கு அறிமுகம் கிடைத்துள்ளது. அந்த உறவின் பலனாக சென்னையில் ராஜ்கிரண் வீடு மற்றும் அலுவலகத்தில் வடிவேலு பணிபுரிந்து வந்தார். பின் வடிவேலுவின் நடிப்பு திறனை கண்ட ராஜ்கிரண் என் ராசாவின் மனதிலே எனும் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பளித்தார். போடா போடா புண்ணாக்கு என்ற பாடல் மூலம் திரையில் தோன்றிய வடிவேலு தன்னுடைய முதல் திரைப்படத்திலேயே நடிகனாகவும் பாடகனாகவும் அறிமுகமானார். அதன் பின்பு செந்தில் கவுண்டமணியுடன் சேர்ந்து சிறு சிறு நகைச்சுவை வேடங்களில் மட்டுமே நடித்து வந்தார். நீங்க தான் என் தங்கச்சியை புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்கேயும் புண்ணு? ரெண்டு பேர்ல யாரு மச்சாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க. வடிவேலு தனது நகைச்சுவை மிக்க திறமையை நடித்து நிலைநாட்டிய படம் ஷங்கர் இயக்கத்தில் வெளியான காதலன். இதன் பிறகு தனித்துவமாக முதன்மை பொருந்திய நகைச்சுவை நடிகராக பிரபலமானார். பெண்கள் 3 வகைப்படும். மெலிந்த உடலும் டொக்கு விழுந்த கன்னங்களும் கருத்த நிறத்துடன் மதுரை வட்டார தமிழ் பேசிய வடிவேலுவின் இன்னொரு முகம் தேவர் மகன். கச்சிதமான பாத்திரத்தில் கையை இழந்த வேடத்தில் உருக்கமாக நடிக்க முடியும் என்று நிரூபிக்க வடிவேலுவின் வெற்றி கொடி மெல்ல மெல்ல உயர்ந்தது. எனக்கு என்ன குறைச்ச? நீங்க இருக்கீங்க, பெரிய இருக்காங்க, சாகுறது காப்பாத்துவீங்க, ஒத்தகையில கார் கூட ஓட்டுவியா? என்ன அளவு? திங்கிற கையில கழுவணும், கழுவுற கையில திங்கணும், அப்படிதான். நகைச்சுவை நடிகராக கதாநாயகனின் நண்பனாக நடித்த போது வடிவேலுவின் நகைச்சுவை காட்சிகள் திரைப்படத்தில் முக்கியத்துவம் பெற்றன. அவருடைய தனித்துவமான நடிப்பினால் பெரிய அளவில் பார்வையாளர்களை கவர்ந்தார். அடடே வாப்பா சோனையா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லன்னா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு, நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. வாடா, வந்து பாடுறா, வந்து பாடுறா, வா. நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி? கான்ட்ராக்டர் நேசமணி, வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவன் கைப்புள்ள, நயன்தாரா எனக்கு தான் என சொல்லும் நாய்சேகர், விஷமருந்து அழித்தும் விழாத ஸ்னேக் பாபு என அவர் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களின் பெயர்கள் வெறும் பெயர்களாக மட்டுமல்லாமல் தமிழ் சினிமாவின் காமெடி அடையாளமாக மாறிப்போனது. இப்ப மாத்தினியா? பணத்தை எடுக்கல, உன் தலையை எடுத்துருவேன். முதல்ல கத்தியை திருப்பி பிடி. தேங்க்யூ. இப்ப எடு. இப்பவும் முடியாது. ஏய், நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? நாய்சேகர்ங்கிற ஒரு டெரர்ட்ட பேசிக்கிட்டு இருக்க, டெரர்ட்ட. இயக்குனர் சக்தி சிதம்பரம் இயக்கத்தில் சத்யராஜ், நமிதா, மதுமிதா நடிப்பில் வெளியான இங்கிலீஷ்காரன் படத்தில் தீப்பொறி திருமுகமாக நடித்து வேற லெவலில் காமெடி செய்திருப்பார். இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும் என வடிவேலு சொல்லும் பஞ்ச் வசனத்தை பேசாத ஆளே இருக்க முடியாது. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். யாருக்கு?
யாருக்கும் சுந்தர் சியின் வின்னர் படத்தையும் வடிவேலுக்காக தான் பலரும் பார்த்திருப்பார்கள். கைப்புள்ள கிளம்பிட்டா இன்னைக்கு எத்தனை தலை உருள போகுதோ என கொடுக்கப்படும் பில்டப்புகளும், இன்னுமா இந்த ஊர் நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு என அவர் கொடுக்கும் பஞ்சுகளும் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது. ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்புள்ள பேசுறேன். யார் பேசுறது? கால கீழ போடுற. அதி தம்பியா, பொண்ணை கடத்திட்டப்பா. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப அவசரம், ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? டேய் சொம்ப, கல்யாணம் பண்ண தானே கடத்தன. என்ன இந்த கைப்புள்ள களத்துல இறங்கிட்டா மிஸ் ஆகுமா? போனவே டங்கொய்யால பஞ்ச பரதேசி அறிவு கட்ட கம்மநாட்டி. பொண்ணு சூப்பர் இல்ல? மாதவனின் ஆர்யா படத்தில் ஸ்னேக் பாபு எனும் கதாபாத்திரத்தில் நடிகர் வடிவேலு பண்ணும் அலைப்பறைகள் தான் அதக்களத்தின் உச்சம். அதிலும் நடிகை பாவனாவுக்கு வடிவேலு கொடுக்கும் லவ் டார்ச்சர் காட்சிகள் எல்லாம் தனி ரகம். ஸ்னேக் பாபு, இட்ஸ் மீ. வடிவேலு ஸ்டைலில் சொன்னா என்ன லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தேங்காய் கடை தேனப்பன், சூனாபானா, செட்டப் செல்லப்பா, படித்துறை பாண்டி, என்கவுண்டர் ஏகாம்பரம், பாடி சோடா, அலர்ட் ஆறுமுகம் என இந்த இம்சையரசன் ரவுண்டு கட்டி நடித்துள்ளார். 2011ஆம் ஆண்டு காவலன் திரைப்படம் வரை வடிவேலு திரைப்படங்கள் ஒவ்வொன்றும் அவருக்காகவே பேசப்பட்டது. பாஸ் பாஸ், அது என்ன சிதறதங்காயா? செல்போன் பாஸ், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் எவ்வளவு சிரமப்பட்டு பாரு. இந்த காலகட்டத்தில் அரசியல் தளத்தில் குதித்த வடிவேலு விஜயகாந்துக்கு எதிராக நிகழ்த்திய பிரச்சாரமும், தொடர்ந்து வடிவேலு ஆதரித்த திமுக கூட்டணியின் தோல்வியும் வடிவேலுவை சில காலம் வீட்டில் முடக்கியது. இதன் பிறகு நடித்தால் நாயகனாக தான் நடிப்பேன் என அடம் பிடித்ததும், நடிக்கும் சில திரைப்படங்களில் தயாரிப்பாளர்களுடன் மோதல், இயக்குநர்களின் பேச்சை கேட்பதில்லை என பல புகார்கள் அடுத்தடுத்து நடிக்க தடையாக வந்து நின்றன. இந்த காலகட்டத்தில் வடிவேலு மீண்டும் வருகிறார் என்ற கம்பேக் குரல்கள் ஒவ்வொரு திரைப்படத்தின் போதும் ஒலித்தன. ஒவ்வொரு திரைப்படமும் அவரின் கம்பேக் என நம்பப்பட்டது. வடிவேலு நாயகனாக நடித்த தெனாலிராமன், எலி ஆகிய திரைப்படங்கள் சோபிக்கவில்லை. இதன் பிறகு வடிவேலு காமெடியனாக நடிக்க ஒப்புக்கொண்ட கத்தி சண்டை, மெர்சல் ஆகிய திரைப்படங்களிலும் கூட வடிவேலுவின் கதாபாத்திரம் ரசிகர்களை ஈர்க்கும் வண்ணம் அமையவில்லை. வடிவேலுவின் நகைச்சுவை காட்சிகளை மீண்டும் வடிவேலுவே இமிடியேட் செய்து காண்பிப்பது போல இருப்பதாக விமர்சனங்களும் எழுந்தன. வடிவேலு சகாப்தம் அவ்வளவுதான் என தமிழ் சினிமாவில் பேசப்பட்டது. மீண்டும் தமிழ் சினிமாவில் கொடிநாட்ட வந்துவிட்டேன் என வடிவேலு கொக்கரித்த நாய்சேகர் ரிட்டர்ன்ஸும் கைவிட்டது. இந்த சமயத்தில் யாரும் எதிர்பாராத வகையில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி நடிப்பில் உருவான மாமன்னன் திரைப்படத்தில் ரசிகர்களை உணர்ச்சிகளால் கட்டி போட்டார். 2 தசாப்தங்களில் பார்த்திராத ஒரு வடிவேலுவை முற்றிலும் மாறுபட்ட குணச்சித்திர வேடத்தில் கண்ட ரசிகர்கள் இதுதாண்டா கம்பேக் என சிலாகிக்கின்றனர். வடிவேலு ஏற்று நடித்த மாமன்னன் கதாபாத்திரம் சாதியால் ஒடுக்கப்பட்ட மக்களின் வலியையும் கோபத்தையும் எதிரொலித்தது. இந்த படத்தில் அவர் பாடிய ராசா கண்ணு பாடல் கேட்பவரின் கண்களை கலங்க செய்தது. என்றென்றும் மக்கள் மனதில் மாமன்னனாக இடம் பிடித்த வடிவேலு அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்னும் கொடுப்பான்.